பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல. பெரியவங்களாக இருந்தால் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற ஞானம் வேணும். அது மட்டும் இல்லை, எனக்கு கண்பாவுடைய சில வேளைகளில் ஞானம் இல்லாமல் சில காரியங்களை செஞ்சிருவோம். எவ்வளோ பெரிய மனுஷன் கூட ஒரு அற்ப காரியத்தை செய்து விடுவதற்கு வாய்ப்புண்டு. இன்னைக்கு உலகத்தில் கேள்விப்படல, இவர் போய் இப்படி செய்வார் நான் நினச்சே பார்க்கலைங்கிறோம். எனக்கு அன்பானே, எத்தனை நேரங்களில் பெரிய பெரிய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்கினவங்க இன்றைக்கி அடிக்கடி கேள்விப்படுறோமே, ஆசிரியை கல்வி போதிக்க வேண்டிய ஆசிரியை மாணவனை காதலித்தாள், கல்வி போதிக்க வேண்டிய ஐயா ஆசிரியர் மாணவியை கெடுத்தார் என்றெல்லாம் செய்தி வருதே. ஏன்? ஞானம் இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா கற்றது ஏட்டு சுரக்காயாக வச்சுட்டோம். நாம் பழமொழி விட்டில் ஏட்டு சுரக்காய் என்ன செய்யாது, கூட்டுக்கு உதவாது அப்படின்னு விட்டுட்டோம். கற்க கசடர கற்பவி கற்ற பின் நிற்க அதற்கு தக நான் வள்ளுவன். நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டது போதாது, அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளணும். இப்படி தான் வாழணும்னு நமக்கு கற்றுக் கொடுக்குது, எல்லா வேதமும் கற்றுக் கொடுக்குது. ஆனால் மறந்துடுறோம். உங்கள் வேதத்தை தயவு செய்து எங்கிருந்தாலும் தேடி எடுத்து எண்ணாகமத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை அப்படி திருப்பி எல்லாரும் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் மோசேயின் புஸ்தகத்தில் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா. ஆவியை அருளும் சாமி, எனக்காருயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளும் சாமி, எனக்காருயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளும் சாமி. பாவிக்கு ஆவி கலி என்னும் தேகம், பரம சந்தோஷம் பீடிய சாந்தம். பாவிக்கு ஆவி கலி என்னும் சேகம், பரம சந்தோஷம் பீடிய சாந்தம். தேவ சமாதான கொண்டதையும் திட விசுவாசம் சிறிதலும் இல்லை. ஆவியை அருளும் சாமி, எனக்காருயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளும் சாமி. நற்களி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கன்னியற்ற வாழ்மரம் அல்லவோ. நற்களி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கன்னியற்ற வாழ்மரம் அல்லவோ. பூங்கனி முகம் காணவில்மையில் அல்லவோ, முழு நெஞ்சம் இல்லை பெற்ற உவர்நலம் அல்லவோ. ஆவியை அருளும் சாமி, எனக்காருயிர் கொடுத்த
வானத்தில் ஆவியை அருளும் சாமி. எல்லாம் எடுத்துருப்பீங்க. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த. நல்ல கவனிங்க. ஆரோன் யாரை நோக்கி சொல்றாரு? மோசேயை நோக்கி சொல்றாரு. ஆரோன் யாரு? மோசே யாரு? அண்ணன் தம்பி. என்ன சொல்றாரு? அப்பொழுது எப்பொழுது என கண்பானோலே. அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, 9ஆம் வசனத்தை. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் வர அளவுக்கு என்ன செஞ்சாங்க? இவ்வளவு சாதாரண மனுஷங்களா இவங்க? தேவ ஞானத்தை பெற்றவர்கள், சாதாரணமான ஆள் இல்லை. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேறினவன். ஆரோன் ஆசாரியன். இந்த ஆரோன் மோசையை பார்த்து காத்துறான். என்ன கத்துறான்? மோசேன்னு கூப்பிடல, சகோதரான்னு சொல்லல, என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனம். ஏன்னா இவன் பார்த்த காட்சி அப்படி கத்த வைக்குது, சத்தம் போட்டு கூப்பிட வைக்குது. சில நேரம் நம்ம சொல்லணும்ல, சில பார்த்தோம்னா ஐயோங்கிறோம்ல. இவன் பார்க்கிற காட்சி வாயிலிருந்து அப்படியே வருது. வேதம் சொல்லுதுல, இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும். இவன் பார்த்த காட்சி பதறி அப்படியே கத்துறான், தன்னறியாமலே கத்துறான். என் ஆண்டவனே நாங்கள் புத்தீன. அப்ப என்ன அர்த்தம்? 2 பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. சொல்றது யார்கிட்ட? மோசேட்ட. கத்துறது யாரு? ஆரோன். ஆனா என்ன வார்த்தை சொல்றா? நாங்கள் புத்தியினமாய், ப்ளூரல் இருக்கு. அப்ப 2 பேர் சேர்ந்து தேவையில்லாத ஒரு காரியத்தை செஞ்சதுனால தான் அதுக்கு என்ன பேரு? புத்தியினம். சாதாரணமா இவங்கெல்லாம் யாரு? விவரம் தெரியாதவங்களா? ஆண்டவரே சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். மோசே சொன்னா, நான் திக்குவாயன் மந்த புத்திக்காரன், பயப்படாதப்பா, உனக்கு யார் வாயா இருப்பா? ஆரோன் உனக்கு வாயா இருப்பான்னாரு. எனக்கு கண்மால இந்த ஆரோன் தான் கத்துனான், என் ஆண்டவனே நாங்கள் புத்தியனமாய் செய்த இந்த பாவத்தை, அது என்னவா? இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தா. என்ன பாவம் ஒரு மனிதன் என்ன செய்யும்? பாவமே அது பல்லவேஷமே, அது உன்னை நாசமா. பாவமே அது பல்லவேஷமே, அது உன்னை நாசமா. போக செய்யும் என்ற தீயில் மிக செய்யும் எந்த காலம். போக செய்யும் என்ற தீயில் மிக செய்யும் எந்த காலம். வாருமே இயேசு பாதம் சேருமே, பாரில் பாவம் தீருமே. மரணமே நிலையானேரமே, பிரிவிலை செய்யுமே. மரணமே நிலையானேரமே, பிரிவிலை செய்யுமே. கருணம் போக்காதே கிருபை தாங்குது, இது சமயம் தேடு தல்வி. தருணம் போக்காதே கிருபை தாங்குது, இது சமயம் தேடு தல்விய. பாருமே இயேசு பாதம் சேருமே, பாரில் பாவம் தீருமே. இவங்களுக்கு தெரியாதா? பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் உண்டு. நாம வேலை பார்த்தா சம்பளம் வாங்கலாம், ஆனா அது பாவமும் ஒரு வேலையாக தான் சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்கனால அதுக்கும் சம்பளம் வச்சிருக்காரு ஆண்டவர். பாவத்தின் சம்பளம் மரணம்.
எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இவங்க சொல்றது என்ன சொல்றாங்க? என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். ஏன்னா அடுத்து இவனுக்கு வந்துடக்கூடாது பயம். ஏன்னா முதல்ல மிரியாமுக்கு வந்துருச்சு நியாய தீர்ப்பு. இன்னைக்கு அநேக நேரம் நம்மளும் இப்படி தான் நியாய தீர்ப்புங்கிறோமோ. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நியாய தீர்ப்புங்கிறது சில நேரத்தில் உடனே கிடச்சிரும். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை. அதான் சரிதான். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரரின் இருதயம். மனுபுத்திரன் யாரு? நீங்களும் நானும் தான். மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் என்னைக்கு நீதி வரப்போகுது? அது வர்றதுக்குள்ளே என்ன செஞ்சிருவோம்? கேஸே மறந்துவோம். எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2004 கிடச்சி 24 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பு வந்துச்சு. நல்ல கவனிங்க. ஆனால் நீதி நிச்சயமாக ஒரு நாள் என்ன செய்யாது? மாறாது. எனக்கு அன்பானவர்களே, நீதி செய்கிறவர் விடவே மாட்டார். நியாய தீர்ப்புங்கிறது சில நேரத்தில் உடனே வந்துடும். அனனியா சப்பீராளுக்கு உடனே வந்துருச்சு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் தனக்குரிய கொஞ்சம் காணியாட்சியை தான் விற்றாங்க. அதில் ஒரு பங்கை தான் வஞ்சிச்சு வச்சாங்க. பேதுரு கேட்டார், இவ்வளவு தானே விற்றீங்க? ஆமாண்ணா. அவன் சொன்னார், விற்ற முன்னாடி ஓண்ட தானே இருந்துச்சு, விற்ற பின்னாடியும் ஓண்ட தானே இருந்துச்சு. அதில் உன் பங்கை வஞ்சித்து வைக்கிறதுக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதுன்னா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னா அந்த இடத்துல நியாய தீர்ப்பு வந்துச்சு. உடனே கீழே விழுந்து என்ன செய்தான்? செத்தும் போனான். ஏறக்குறைய 3 மணி நேரம் கழித்து மனைவி வந்தா. அவட்டையும் கேட்டு பார்த்தான். அவளும் அப்படியே சொன்னான். உடனே சொன்னார், இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ண கால்கள் எங்கே நிற்குது? வாசற்படியில் நிற்கிறது. உன்னையும் கொண்டு போங்கன்னா 2 பேரும். அந்த காலத்தில் அதை பார்த்த ஜனங்களுக்கு பயமே உண்டாச்சு. இன்றைக்கி நியாய தீர்ப்பை குறித்து நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த பயம் வருதில்லை. ஏன்னா நியாய தீர்ப்பு நிச்சயமாக வரும். ஏன்னா அவர் வரும்போது நியாயாதிபதியாய்த்தான் நீர் வருவார். இரக்கத்தோடு வரமாட்டார். இப்போ இரக்கம் உள்ளவர், இரக்கம் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் ஐயா நானும் வந்து நின்னேன். புத்தி இல்லாத கல்லிகள் என்ன பண்ணாங்க? நாங்களும் வந்தோம். அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை என்ன செய்யலை ஒரு காலம் அறியக்கூடாது. துர்ச்செய்கைக்கு தக்க தண்டனை உடனே கிடைக்கிறது இருக்கு, லேட்டாக கிடைக்கிறது இருக்கு. இவங்களுடைய புத்தியனை என்னன்னா, எப்பவோ நடந்த காரியத்தை இப்போ பேசுறது. இன்னைக்கு அநேகருக்குள்ள அந்த ஞானம் வேணும். ஆண்டவர் மன்னிச்சிருவார். இந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கவே மாட்டான். ஆண்டவர் மறந்துடுவார். என்னைக்கு தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ நீதிமொழிகள் 28:13 அப்படித்தான் வாசிக்கிறோம். ஒருவேளை அவன் எப்பவோ அறிக்கையிட்டிருக்கலாம், அழுது இருக்கலாம், ஒப்புரவாயிருக்கலாம் மோசே. ஆனால் இந்த மோசையை பற்றி மற்றவன் பேசுனா மன்னிக்கலாம். கூட பிறந்தவன், அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, ஒரு பக்கம் ஆசாரியன், இவன் ஒரு பெரிய தலைவன். இந்த அம்மா யாரு? தீர்க்கதரிசி. யாத்ராம 15ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அந்த அம்மா பெரிய பாட்டே பாடியிருக்காங்க. ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அதில் 1-2 வசனத்தை மட்டும் பாருங்க. ஏன்னா அந்த அம்மா தீர்க்கதரிசியை குறித்து, இவளை குறித்து ஆண்டவர் உபாகமம் 24:9 நமக்கு ஒரு பெரிய அறிவையும் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? உபாகமம் 24:9 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்தபோது வழியிலே மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். மிரியாமுக்கு ஏன் செஞ்சார்? சும்மா செய்யறது இல்லைங்க. ஆண்டவர் எப்பவுமே நீதி கரெக்டாக இருக்கும். அவர் மன்னிச்சதை இவங்க உட்காந்து பேசினாங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு அப்படி தான். நாம் உட்காந்து மற்றவங்க கதையை பேசிக்கிட்டு இருப்போம். குப்பையை கிண்டுனா என்ன ஆகும்? நாரத்தான் செய்யும்.
அறியாமை காலங்கள். அவனுக்கு அது எங்கே இருக்க இடமில்லை, பயந்து ஓட்டம், ஒரே ஓட்டம் ஓடி போய் ஏதோ தங்குறதுக்கு இடமில்லாமல் அங்கே இருந்தால் ஒரு கல்யாணம் பண்ணால் பிள்ளை பண்ணால் ஆண்டவர் தெரியாதா? புலம்பல் 3:37 சொல்லுகிறது, மிக அருமையான ஒரு வசனம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? எவனா சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் கட்டளையிட்டா தான் நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருக்கு தெரியாம எது நடக்குமா? நாம பாடுறோமே, என்ன பாடுறோம்? நீரறியா புவிதனிலே என் தலை முடியும் உதிரானே. நீரறியா புவிதனிலே என் தலை முடியும் உதிரானே. எல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததாலே ஸ்தோத்திரம். எப்படியும் உன் வருகையிலே, எப்படியும் உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. எப்படியும் உன் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஐயா, ஆண்டவருக்கு தெரியாம ஒரு காரியம் கூட என்ன செய்யாது, நடக்காது. ஏன்னா நம்முடைய தலைமுடி கூட என்ன செஞ்சிருக்காங்க, எண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா மத்தை 10:29 வாசிக்கிறோம் பாருங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கிறதை பார்க்கிறீர்களே, அவைகளில் ஒன்றாகிலும். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல், நல்ல கவனிங்க, அவருடைய சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில கூட விடாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு இத்தனை தெரிஞ்ச ஆண்டவர் மன்னிச்சதை உட்கார்ந்து பேசலாமா? இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கிற புத்தியன் என்ன தெரியுமா? மற்றவங்களுடைய குறைய பற்றி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நமக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? முதுகில் இருக்கிற அழுக்கு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொண்டால், அதான் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார், நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படவே மாட்டோம். ஏன்னா ராஜா வரும்போது கரெக்டாக வச்சிருப்பார். என்ன செய்வார்? நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் நகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. நமக்குள்ள இருக்கிற இன்னொரு புத்தியன் என்ன தெரியுமா? பழைய காரியத்தை என்ன செய்யறது, எப்பவோ நடந்தத இவனை பற்றி தெரியாதா, இவளை பற்றி தெரியாதா, அவளை பற்றி தெரியாதா? ஆண்டவருக்கு எல்லாத்தையும் தெரியும். ஏன்னா அவர் யாரு? ஆதியாகமம் 16:13 படி
நம்மை காண்கிறது. என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. ஆகாருக்கு மட்டும்தான் தெரியுமா, நமக்கு தெரியாதா? என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் கண்டேன். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவருக்கு மறைவா ஏதாவது பேச முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனமாய் கேட்பார். மறந்துடாதீங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பேசுனதுனால கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. அப்படி என்ன பேசுனாங்க அடுத்த செய்தியில் பார்ப்போம். அக்கா தம்பி, அண்ணன் தம்பி 3 பேரும் வேற யாரும் கிடையாது. ஆனால் ஒரு கத்துறான், என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். ஏன் இப்படி சொன்னா? புத்தியனமாக செஞ்சது புத்தியனம் தான். என்ன புத்தியனம்? எப்போவோ நடந்ததை தீத்துலையும் தீமத்தையில் வாசிக்காம கிழவிகள் பேச்சுங்கிறோமே, எப்போவோ நடந்ததை இப்போ உட்காந்து என்ன செய்யறது? பேசிக்கிட்டு இருக்கு. அது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம்னா நாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஆமாம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. பழைய காலத்தில் நடந்த காரியத்தை இன்னைக்கு உட்காந்து பேசி 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 ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? புத்தியனமாக இருக்காதீங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்வார். தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதோடு நிப்பாட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னையாமிங்க, இந்த ஊழியத்தில் எல்லா மக்களும் 2 கண்ணும் தெரியாத மக்கள். இவங்ககிட்ட வந்து காணிக்க வரும்னு சபை வைக்கலை. எப்படியாவது இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துட மாட்டாங்களா? எப்படியாவது இவர்களும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைஞ்சிட மாட்டாங்களா? அந்த தாகம்தான். மதுரையிலையும் திருநெல்வேலியும் முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்காகவே ஒரு ஆலயத்தை தேவன் கொடுத்தார். என்னால் கட்ட முடியுமா? ஒன்றும் முடியாது. அவருடைய வார்த்தை தான் கட்டி கொடுச்சு. ஏன்னா அந்த வார்த்தை விலையேற பெற்றது. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நடத்துது. தொலைக்காட்சியில் ஏன் செய்தி ஒளிபரப்புறோம்? இந்த சபையை நீங்களும் வந்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, அநேகர் இந்த சத்தியத்தை அறியணும். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் ஒரு நாள் எப்போவாவது டைம் கிடைச்சா திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம், கட்டாயம் கிடையாது, விசனமாகவும் கிடையாது. கர்த்தர் ஏவினா தான். இல்லை நான் பார்த்தேன் பிரதர், ஒன்றும் கொடுக்க விரும்பலை, தாராளம் போயிட்டு வாங்க, சாப்பிட்டு போங்க, கோச்சிட்டு போகாதீங்க, வந்து பாருங்க. அதுக்கப்புறம் உண்மைன்னு தெரிஞ்சால் நீங்களும் செய்யுங்க, இல்லாட்டா கட்டாயப்படுத்தலை. எத்தனையோ காரியம் இருக்குது. இந்த பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எப்படியாவது ஒரு வேன் வாங்கணும். அன்றைக்கி ஒரு சகோதரி என்கிட்ட பேசுனீங்க, பிரதர் இதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே வரேன், சிறு துளி பெருவெள்ளம் சேர்த்துக்கிட்டு வாங்கண்ணா. ஆண்டவருடைய கிருபை இன்னைக்கும் சொல்கிறேன், அதற்குன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபா சேர்த்து வச்சுருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தராக நீங்கள் கொடுத்தது தான் இன்னும். ஆனால் அதனுடைய நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிற வேறு அன்றைக்கி நாங்கள் ஒரு 13 பேர் 15 பேர் இப்படி ஏற்றிட்டு வர மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 17 லட்ச ரூபா, இன்னும் 14 லட்சம் ஆண்டவர் எங்கே இருந்தால் தருவார். அப்போது நிச்சயமாக இந்த பிரச்சனை மாறும். நீங்களும் அதற்காய் ஜெபியுங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நாள் உணவு கொடுக்க, ஒரு துணிமணி கொடுக்க, அதுபோல் இந்த பார்வையற்ற மக்களுக்கு கண்ணாக ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, ஏன் ஒரு ஃபியூனரல் காரியத்துக்கு திருநெல்வேலிலாம் இருக்கிற இடத்துல இன்னொரு அறை கட்டணும். ஆட்கள் நிறையா இருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை, வயதான பெண்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு கட்டடம் கட்டணும் திருநெல்வேலியில். அதை ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே வரோம். ஏன்னா அநேக வயது முதிர் தாய்மார்கள் என்ற ஃபோன் பண்ணி, ஐயா என் பென்ஷனை கூட தந்துடுறேன் ஐயா, நான் வந்து அங்கே இருந்துக்கிட்டான்னு கேட்குறதெல்லாம் பார்க்குறேன். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள்.
ஒரு அறை கட்டுவதற்கு இடம் இருக்குது, ஆனால் பணம் தான் இல்லை. கர்த்தர் கொடுக்கணும். நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக எப்போதும் என் ஜெபங்களில் நினைவு கூறுவேன். பிரதர் எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் அந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு, ஆண்டவரே, தேவன் மன்னிச்சதை நான் மன்னிச்சிருக்கேனா, என்னால் மறக்க முடிஞ்சிருக்கா? உங்களை நீங்கள் கேட்டு பாருங்க. எப்போவோ நடந்த ஒரு காரியமாக இருக்கும். சில சூழ்நிலைகளினால அறியாமையின் காலம். ஏன்னா பவுலே சொல்றார், போன வாரம் உங்களோட பேசினேன், முன்னே நான் தூஷிக்கிறவனாய், துன்பப்படுத்துகிறவனாய், கொடுமை செய்கிறவனாய் இருந்தேன், அறியாமையினாலே கிருபை பெற்றேன். நானே அறியாமையினால கிருபை பெற்றவங்களை பார்த்து திரும்பி இன்னும் அந்த பழைய காரியத்தை கிளவிகள் பேசிக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்குள் வந்துட்டா புது சிருஷ்டி, பழையன எல்லாம் ஒளிந்து போயின என்பதை மனதில் வைத்து நம்மை நாம் நிதானித்து அறிந்து தேவனுடைய நியாயத்திற்கு தப்பிக்கொள்ள வகை தேடணும். இப்போ உங்களுக்காக நானும் ஜெபிக்க போறேன். அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே பழைய காரியங்கள், பழைய பாவங்களை குறித்து இன்னும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் மன்னித்ததை நாங்கள் இன்னும் மறக்காம மனதில் வைத்திருக்கிறோமா? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும். எத்தனை குடும்பங்கள்ல ஒரு சின்ன வரதட்சணை கொடுக்காம விட்டுருக்கலாம், அதையே வைத்து உங்க அப்பா என்ன கொடுத்தார் குத்தி காட்டுகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கா? ஒருவேளை அவருடைய தகப்பனாரால் முடியாம போயிருந்திருக்கலாம், சொன்னதை கொடுக்க முடியாம இருந்திருக்கலாம். அன்னைக்கு இருந்த அதே காரியத்தை இன்னைக்கு பேசி குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தான் சொல்றேன், ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, பழையதை மறக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. அன்பில் பரலோக பிதாவே, இந்த நாளிலே யார் யார் எந்தெந்த குடும்பத்திலே பழைய காரியங்களை நினைத்து, கடந்து போனதை நினைத்து ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்காம, மன்னிக்கிற மனப்பக்குவத்தை கர்த்தர் மன்னித்ததை ஒரு நாள் நாங்கள் திரும்பி பேசாதபடிக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும், திடப்படுத்தும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.